ஒரு குடும்பம் வந்து ரொம்ப சஸ்டெயினா நல்லா குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ பொருளாதாரத்துல கேட்குறீங்களா? இல்ல உள்ள ரிலேஷன்ஷிப்ல கேட்குறீங்களா? பொருளாதாரத்திலேயே. பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்குது. சின்ன வீட்ல இருந்தா நல்லா சம்பாரிச்சோம். இப்போ பெரிய வீட்டுக்கு வந்தோம். அங்க வந்ததுலேருந்து எனக்கு வந்து நஷ்டம், மன உளைச்சல், பிஸ்னஸ் லாஸு, இல்ல தொழில்ல வந்து பிரச்சனை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ அந்த தொழில் அப்படிங்கிற அந்த சனியும், பணம் அப்படிங்கக்கூடிய அந்த குரு, சுக்கிரன் இந்த இடம் பாதிப்பாகும் பொழுது, அங்க மிகப்பெரிய வீழ்ச்சி நடக்குது. இப்ப நீங்க வடக்கு பார்த்த வீடு தான் எல்லாம் வேணும்னு நெறைய பேர் 70-80% மக்களுக்கு நான் வடக்கு பார்த்த மாரி போகணுங்கிறது தான் ஆசை. அப்போ அந்த குருங்கிறது வடக்குக்கு அதிபதி. இப்போ அந்த வடக்கு பார்த்து அவருக்கு அந்த குரு கேது ஆக்டிவேட் ஆனங்காட்டி கடன் வாங்குறாரு, வெளியில வட்டிக்கு வாங்குறாரு, ட்ரிங்க் ஹேபிட் வருது, முன்னேற்றமே இல்ல. நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம், இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்தது இல்ல. நீங்க வீடு மாறணும். அல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேருக்காவது மாத்தணும். மாத்தத விட மாறுறது நல்லது அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு போய் 6 மந்த்லயே மறுபடியும் எல்லாமே இதாகுது. அந்த இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் எதுவுமே இல்ல. அப்படியே சேஞ்ச் ஆகுது. சனியும் குருவும் பாதிக்கப்படுறப்போ, அவங்க அந்த மாரியான இடத்துல இருக்கக்கூடாது. இல்ல சனிக்கேது இருக்கு. நீங்க மேற்கு பார்த்த வீடு போகவே கூடாது. நல்லா போயிட்டு இருக்க தொழில் லாஸ் ஆயிரும். குருக்கேது இருக்கு. நார்த் பார்த்த வீட்டுக்கு போகவே கூடாது. சுக்கிரன், சூரியன் சவுத் பார்த்து இவங்கள வச்சோம்னா இவங்களோட டாப்பா போயிடுவாங்க. அப்போ அதுக்கு ஜாதகம் தேவைப்படுது.